இன்னைக்கு நரேஷ்குமார், நீங்கள் வந்து ஒரு செய்தி தொடர்பாளர், பார்ட்டியுடைய அஃபீஷியல் ஸ்போக்ஸ் பர்சன். இந்த 3 மாதத்திற்குள் நீங்கள் என்ன நோக்கத்தில் வெற்றியை நோக்கி பயணிக்கிறீர்கள்? உங்கள் நோக்கம் என்ன கேள்வி வைக்கிறார். அவரே பதிலும் சொல்லியிருந்தாரு. வெற்றியை நோக்கிய பயணம் அப்படின்றது தான் வந்து அதற்கான பதில். என்ன வெற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இத்தனை ஆண்டுகளாக பட்ட துயரிலிருந்து மீண்டு வெற்றியை நோக்கி அவர்களை பயணப்படுத்துறது தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய இலக்காக பயணிக்கிறோம். முதல் விஷயம், நண்பர் சொல்லும்போது சொன்னார், சபாநாயகர் அவர்கள் சட்டமன்றத்தில் இன்னைக்கு நடந்த விஷயங்களை அவர் கோடிட்டு காட்டினார். ஒரு சட்டமன்றம் எப்படி நடக்கும், சபாநாயகர் என்ன பேசுவார், உறுப்பினர்கள் என்னெல்லாம் கேள்விகள் வைப்பாங்க, எப்படி பதில் கிடைக்கும், அமைச்சர்கள் என்னென்ன முன்வைப்பார்கள், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம நேரில் பார்க்குறோம், முழுசாக உட்காந்து பார்க்குறோம். அப்படின்னா அதற்கு இந்த ஆட்சி அதை நேரலை படுத்தி இருக்கிறது. கடந்த ஆட்சியில் வாழ்க்கையே பேசிய திராவிட முன்னேற்ற கழகம் அதை செயல்படுத்தாம வாயிலேயே வட சொல்லுவாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வந்து ஆட்சி நடத்திட்டு இன்றைக்கு முதல் வெற்றியாக நான் பார்க்கிறது சபாநாயகர் என்ன செய்தார், அங்கே உறுப்பினர்கள் என்ன செய்தார்கள், நம்ம பேசுற அளவுக்கு, மக்கள் புரிஞ்சுக்கிற அளவுக்கு, பார்க்குற அளவுக்கு லைவ் செஷனை கொண்டு வந்திருக்காங்க முதல் சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே. இதை முதல் வெற்றியா நான் சொல்றேன். முதல் வெற்றி இது நான் முதல் வெற்றியா பாக்குறேன். ஏன்னா இது பண்ணல இல்லையா இதுக்கு முன்னாடி இது ரொம்ப சிறிய விஷயம். மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையை இங்க இருந்தே நாங்க ஆரம்பிக்கிறோம். இது வந்து எப்பவும் பேசப்பட்டு கொண்டே வந்தது, இப்ப நடைமுறைப்படுத்தி இருக்கோம். சோ அதை வந்து முதல் வெற்றியா பாக்குறோம். ரெண்டாவது, பட்ஜெட்ல பத்தி பேசினாரு. எங்களுடைய உறுப்பினர்களை அமைதிப்படுத்துறதுக்கே வந்து சபாநாயகருக்கு நேரம் இருந்ததுன்னா, எங்களுடைய உறுப்பினர்களாக இருந்தாலும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களாக இருந்தாலும் 2 பேருக்கும் சமமான வாய்ப்பை கொடுக்கணும். யார் தவறு செய்தாலும் தடுத்து நிறுத்தும் நடுநிலை தன்மையாக சபையை நடத்த வேண்டியது சபாநாயகரின் அடிப்படை கடமை. அந்த கடமையை சரியாக பின்பற்றுகிறார் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நமக்கு வந்து வருவது ஒரு வரவேற்பாக தான் நாங்கள் எடுத்துக்கிறோம். அந்த விஷயத்தில் சபாநாயகர் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். பலதரப்பட்ட வாழ்த்துக்கள் வந்துகிட்டு இருக்கு. இன்னும் இந்த பட்ஜெட் விஷயத்தில் நண்பர் சொல்லும்போது, மாநில உரிமைகளை விட்டு கொடுத்தது தாவேகா அப்படின்னு சொன்னார். முதல்ல இங்கே கவர்னருடைய நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது, மத்திய அரசுகள் நிகழ்ச்சிகள் நடக்கும்பொழுது தமிழ்த்தாழ் வாழ்த்துக்கு 3ஆம் இடம் கொடுத்ததாக இன்று பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது பிப்ரவரி 2026 கவர்னருடைய நிகழ்ச்சியில் இதே தமிழ்த்தாய் வாழ்த்து 3ஆவதாக பாடுபடும் பொழுது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த இதே திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இந்த தீர்மானம் ஏற்றும் பொழுது மட்டும் நாடகம் நடத்துகிறார்கள். மனோன்மணியம் கல்யாண சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் நடந்த விருது வழங்கும் விழாவில், அந்த விழாவில் இங்கே அமைச்சராக இருக்கக்கூடிய, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார். நாங்கள் முன்கூட்டியே தெரிவிக்கிறோம், தமிழ்த்தாய் வாழ்த்துக்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு சொல்லி அவர் கேட்கல. ஆளுநர் தன்னிச்சையாக செயல்படுகிறார். அதை எதிர்த்து அவர் அந்த நிகழ்ச்சியை புறக்கணிக்கிறார். இதற்காக பட்டம் வாங்க வந்தவர்களை எல்லாம் அன்னைக்கு அலைக்கழிக்கணுமா? அவர் தன்னிச்சையாக நடக்கிறார். அடுத்து என்ன சட்ட நடவடிக்கை எடுக்கணும், சட்டமன்றத்தில் என்ன தீர்மானம் போடணும், அடுத்து நம்ம எப்படி இதை வந்து உரிமையை பெற்றணும், அந்த செயல்பாட்டை நோக்கி தாவேகா முன்னேறுது. அதாவது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் செயல்பாட்டு எதுவும் இருக்காது. நீட் தற்கொலை பற்றி நண்பர் பேசினார். தமிழ்நாட்டிலே இந்த நீட்டை வைத்து மிகப்பெரிய அரசியலை செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அந்த தங்கை அனிதா அவருடைய மரணத்தில் எந்த அளவுக்கு அரசியல் செஞ்சது அப்படின்றது நல்லாவே தெரியும். ஆனால் ஆட்சிக்கு வந்தால் ஒரே கையெழுத்தில் நான் வந்து முதல் கையெழுத்தில் இந்த நீட்டை விலக்க வேண்டும் வாழ்க்கையே பேசினாரே இன்றைய எதிர்க்கட்சி தலைவர், அன்றைய துணை முதல்வர். அவர் இதற்கான தீர்வை கொடுத்தாரா? கடைசி வரைக்கும் வெற்று விளம்பர அரசியலை மட்டும் ஆட்சியில் நடத்திவிட்டு இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் மீது சாடலை மட்டும் செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் கேட்கிறேன், அந்த விஷயத்துக்கு உண்ணாவிரதம் இருந்தாங்க, லட்சக்கணக்கான கடிதங்கள்ல கையெழுத்து இயக்கம் நடத்துனாங்க, அதெல்லாம் குப்பை மேட்டுக்கு போச்சு. இவர்களால் என்ன தீர்வு கிடைச்சிருக்கு தமிழ்நாட்டுக்கு? இன்றைக்கு பேசுறாங்க, அங்க போய் லோகாயுக்தால போய் தமிழ்நாடு வந்து வளர்ந்துருக்குன்னு பேசாம இவங்க செஞ்சதெல்லாம் அங்க வண்டவாளத்தை ஏற்றி நமக்கு வர வேண்டிய நிதியை குறைக்கணும்னு சொல்றீங்களா? எங்களுடைய உரிமையை எங்க பேசணும்னு எங்களுக்கு தெரியும். அதற்கு தான் இன்னைக்கு மக்கள் மேண்டேட் கொடுத்து எங்க ஆட்சியில் உட்கார வச்சிருக்காங்க. நீங்க எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு, ஆட்சியில் இருக்கும்போது சத்தம் இல்லாமல் எல்லா உரிமைகளையும் பறி கொடுத்து விட்டு எதிர்க்கட்சி ஆன உடன் இங்கே வந்து புலம்புவதும் ஆளும் கட்சிகளை முடக்குவதும் ஒரு செயல்பாடாக செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதற்கு பிறகு எதிர்க்கட்சி வரிசை மட்டும்தான் அமர்ந்திருக்கும். மக்கள் அதை கொடுப்பாங்கன்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். நரேஷ்குமார் ஒரு குரூஸ் ஏவுகணையை அரசியல் ரீதியாக பாய்ச்சிருக்கிறார். எனக்கு புரியல, ஒரு 80 நாட்கள்ல இவ்வளவு பெரிய விவாதம், இதை நீங்கள் எப்படி டிபெண்ட் பண்ணுறீங்க? இல்லை, கண்டிப்பாக வந்து விவசாயிகளுடைய துயரம் அப்படின்றது கண்டிப்பாக காலங்காலமாக இருந்துட்டு வருது. அவர் சொல்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் வந்து உள்வாங்கிறீங்க. 100% அவருடைய எல்லா கோரிக்கைகளும் செவிசாய்த்து ஏற்கப்படும். ஏன்னா நேற்றே பார்த்தோம், பல விவசாய சங்கங்கள் அண்ணன் கூட வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், சங்கங்களை கூப்பிட்டு 7 அமைச்சர்கள் பேசி மறுநாளே அதற்கான ஒரு ரெமிடியை வந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் கொடுக்குறார். அந்த அளவுக்கு விவசாயிகளுடைய கோரிக்கைகளை, அவருடைய துயரங்களை பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர் தான் இன்றைய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்கள். பிரச்சனை எங்கே வருது அப்படின்னா, அக்னிஸ்வரன் சொன்ன மாதிரி தேர்தல் வாக்குறுதிகளை உடனே நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு ஆட்சி அமைச்ச முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் அவர்கள் அறிவித்த அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளையும் அப்படியே நிறைவேற்றி விட்டார்களா அப்படின்ற ஒரு கேள்வி நான் முன்வைக்கணும். முதல்ல அதற்காக நாங்கள் செய்யாம இல்லை, நாங்கள் என்ன நினைச்சோம், 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்றாங்க, அதனால ஒரு எஸ்டிமேஷன் போட்டு முதல் முறையாக தேர்தலை சந்திக்கிறோம், எது சாத்தியமோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு எஸ்டிமேஷன் போடுறோம். இங்கே வந்து பெட்டியில 100 ரூபாய் இருக்கும், அதில் 50 ரூபாய் விவசாயிகளுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு பெட்டியை திறந்து பார்த்தா பெட்டியில் 1 ரூபா தான் இருக்கு. அது எப்படி இருக்கும்? அது அப்படிதான் இவங்க பண்ணி வச்சு போயிருக்காங்க. இப்போ 13 லட்சம் கோடியா வந்து நிக்குது கடன். இது எல்லாத்தையும் தாண்டி
சொன்ன வாக்குறுதிகளில் எந்த பின்வாங்கலும் இருக்கக்கூடாது. இப்போதைக்கு இருக்கிற நிதி நிலைமையில எப்படி நாங்கள் பிரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியாவை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. முதல்ல சொன்னதுக்கும் இப்போதைக்கும் இருக்கிற நிதி நிலைமை, கடன் சுமை, கடனுக்கு கட்ட வேண்டிய வட்டி, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி இருக்கிற பணத்தில் நம்ம விவசாயிகளுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்ற உணர்வோட தான் ஒரு ஸ்லாபை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா நம்ம அதை ஆற்றுல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, எந்த கிரைட்டீரியாவில் கொடுக்கலாம், எவ்வளோ பட்ஜெட் இருக்குது, அந்த பட்ஜெட்டை எப்படி பிரித்து நம்ம எவ்வளோ விவசாயிகளுக்கு பயன்பெறும் அளவு கொடுக்க முடியும், மீதத்தை அடுத்து வரக்கூடிய நிதி ஆண்டுகளை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிரைட்டீரியா ஃபிக்ஸ் பண்ணி தான் ஃபர்ஸ்ட் அந்த 50,000 சொன்னது, அதுக்கப்புறம் 75,000 சொல்லி இன்றைய வரைக்கும் 6,000 கோடி விவசாய கடனுக்காக ஒதுக்கியிருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் இது வந்து விவசாயிகள் மேலே அக்கறை இல்லாமல் செஞ்சதில்லை. நேற்று விவசாய சங்கங்கள் முழுமையாக போராட்டம் நடத்துறாங்க. காவேரி நீர் பிரச்சனை இருக்கு. இங்கே எந்த ஆண்டும் மழை, கர்நாடகா, மகாராஷ்டிரா இந்த மாநிலங்கள், அண்டை மாநிலங்களில் மழை பொழியாத எந்த ஆண்டும் ஜூன் மாதம் தண்ணீர் திறந்து விட்டது கிடையாது. நம்ம போராடி இருக்கோம், பிரச்சனைகள், வன்முறைகளை சந்திச்சிருக்கோம், எல்லாத்தையும் போராடி சட்ட போராட்டம் என்று நீதிமன்றம் சென்றாலும் நமக்கு தீர்வு கிடைக்கல, நடுவர் மன்றம் அமைத்தாலும் தீர்வு கிடைக்கலன்னும் போது மத்தியில் ஆட்சியில் இருந்த 18 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி பங்கில் இருந்த திமுகவும் இதற்கு நிரந்தர தீர்வா எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாம வாய்மூடி மௌனியாக இருந்ததன் விளைவு இன்று நாம எல்லா பிரச்சனைகளும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இதை தாண்டி நிரந்தர தீர்வை நோக்கி தாவேக அரசு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கும். இப்போ உச்சநீதிமன்றம் போயிருக்கோம், அடுத்து என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். மின்சாரத்தை பத்தி அண்ணன் கேட்டார், எத்தனை லட்சம் மின்சாரங்க வந்து ஒரு நிமிஷம் சாமிநாதன் சார், நீங்க இருங்க, நான் சார் பேசின பிறகு நான் உங்கள்கிட்ட வரேன். இருங்க, சொல்லுங்க. மின்சாரத்துறையில கேட்டிருந்தாரு, இன்னைக்கு அமைச்சர் வந்து அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. மானிய கோரிக்கையில அதற்கான விளக்கம் நாங்க தெளிவா கொடுக்குறோம், யாருக்கும் இல்லைன்னா நாங்க சொல்லல அப்படின்றது ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. இந்த அரசு மக்களுக்காக நம்ம கிட்ட இருக்கிறத எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. கடன்ல எவ்வளவு குறைக்கலாம் அப்படின்றத யோசிச்சிருக்காங்க. இப்போ வாங்கியிருக்கக்கூடிய கடன் ஒரு குவார்ட்டருக்கு இவ்வளவு வாங்கிட்டாங்க போன வாரம் பேசிட்டு இருந்தாங்க. வருடம் ஒரு குவார்ட்டருக்கும் எந்த அளவுக்கு நிதி தேவையோ அதற்கேற்ற மாதிரி நிதி நம்ம கடனாக வாங்குறது இயல்பு தான். ஆண்டு காலமாக வாங்கி வந்துட்டு இருக்கோம். கடந்த ஆண்டு ஜிஎஸ்டிபி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 0.54% இருந்த அந்த கடன் பெறக்கூடிய அந்த நிலையை இன்னைக்கு வந்து 0.51% நம்ம கொண்டு வந்திருக்கோம். கடன் வாங்குறதை குறைச்சிருக்கோம். இந்த ஆண்டு மட்டும் 15,000 கோடி கஜனாவுக்கு திரும்ப கொண்டு வந்திருக்கோம். பல டெண்டர்களை, முறைகேடான கொடுக்கப்பட்ட டெண்டர்களை இன்னைக்கு ரீடெண்டர் கொடுத்துருக்கோம், கேன்சல்ஸ் பண்ணியிருக்கோம், நடவடிக்கைகள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிஸ்டம்ல இருக்கக்கூடிய ஷெடியூல்ஸ் இது எல்லாத்தையுமே நான் சொல்ற எல்லாத்தையுமே இந்த 80 நாட்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாங்க இந்த 2 வருஷ சின்ன குழந்தை கட்சி தான், முதல் முறை ஆட்சி பிடிச்சவங்க தான், ஒன்னொன்னா பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்க கிட்ட நீங்க குறை சொல்லலாம், நாங்கள் வந்து எங்களுடைய தவறுகளை கண்டிப்பாக திருத்திக் கொள்ளக்கூடிய ஒரு கட்சியாக தான் இருக்குமே தவிர எதிராளிகள் மேல பழியை தூக்கி போடக்கூடிய அரசாக இல்ல. ஒரு விஷயத்தையும் நான் பாயிண்ட் பை பாயிண்டா எடுத்து வச்சிருக்கேன். எல்னினோடைய எஃபெக்டையும் கருத்தில் கொண்டு அதற்கும் நிதி ஒதுக்கி இந்த பட்ஜெட்ல வந்து நம்ம பேசியிருக்கோம். மோகநிதி அதுக்காக அரசு வந்திருக்கிறது, குண்டாசு போட்டு விவசாயிகளை செயல்ல அடிச்சு அந்த நிலைக்கெல்லாம் நான் தொடர்ந்து விவசாயிகளுடைய கேள்விக்கு பதில் கிடையாது. இந்த அரசாங்கத்தை நான் சொல்றேன், அந்த நிலைக்கு விட மாட்டோம். மக்களுக்கான ஆட்சி, விவசாயிகளுக்கான ஆட்சி நம்ம பதில் கொடுக்காம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சு? நாங்க வெற்றியாட்சியை கொடுக்கிற ஏதாவது வெற்றியை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்களா? உங்களால் சொல்ல முடியுமா, பட்டியலிட முடியுமா? இந்த 3 மாதத்தில் என்ன வெற்றியை நீங்கள் கொடுத்திருக்கிறீங்க? இன்றைக்கு விவசாயிகள் குமரிட்டு இருக்காங்க. காவிரி பிரச்சனை இன்னைக்கும் இருக்கு. 1 மாதத்திற்கு முன்பாக திறந்து விடப்பட வேண்டிய நீர் இன்னும் திறந்து விடப்படாமல் இருக்கிறது அணையில. நடுவர் மன்றத்தை பற்றி பேசினார். சின்ன குறிப்பு சேர்த்து சொல்லிட்டோம். அதாவது கடந்த 2026 தேர்தல் வாக்குறுதியில விவசாயிகள் கடன் பத்தி ஒரு வார்த்தை கூட இல்லாத திராவிட முன்னேற்ற கழகம் அதையும் சேர்த்து பேசிட்டோம். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்துல ஒரு செகண்ட், சட்டமன்றத்துல தாவேகா உறுப்பினர்கள் அதை சுட்டி காட்டினோம். ஆர்பிஐ கைட்லைன்ஸ் இந்த தேர்தல் வருவதற்கு முன்பாக, இவர்கள் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாகவே ஆர்பிஐ கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு 6,000 கோடி கொடுத்திருக்கோம். அதாவது குறிப்பிட்ட அளவிற்கு மேலான கடன் தள்ளுபடிகளை ஆர்பிஐ உடைய ஒப்புதல் இல்லாமல் நீங்கள் அரசாங்கத்திலிருந்து தள்ளுபடி செய்ய முடியாது. அது தெரிந்தே அத்தனை கடன் தள்ளுபடி, அதாவது விவசாயிகள் வாங்கிய அத்தனை கடன்களையும் நாங்கள் தள்ளுபடி செய்கிறோம் அப்படின்னு சொன்னது நாடகமா, பொய்யா, யாரை ஏமாற்றும்? அதிமுகவும் தேர்தல் வாக்குறுதிகள்ல நான் இதான் சொல்றேன். கடைசி வரை தாவேகா பதில் சொல்ல போகிறது. இப்போ நான் என்ன சொல்றேன், அதிமுக செய்ததுன்னா உங்களுடைய தேவை தமிழ்நாட்டுல. இப்போ ஆர்பிஐ கைட்லைன்ஸ் உட்பட்டு தான் இந்த 6,000 கோடியை நாங்கள் தள்ளுபடிக்கு கொடுத்திருக்கிறோம். அப்ப உங்களால ஏன் முடியல? உங்களுக்கு தெரியலையா? வாக்குறுதி பொய்யா? நாங்கள் கேட்கிறது பொய்யான வாக்குறுதியா? எங்களால முடிந்தது இவ்வளவுதான். அதே மாதிரி இன்னொன்னு திரும்ப சொல்லுவது, கஜானா காலியாகி விட்டது. கஜானால ₹1 இருந்தது. ஒரு அரசாங்கத்தின் கஜானா காலியாகுமா? நான் சொல்றாரு, புரியல. ஒரு கஜானா அப்படி காலியாகுமா? சுவாமிநாதன் ஐயா வார, நீங்க ஃப்ரீயா பேசலாம். இப்ப இத முடிச்ச அப்புறம் உங்கள்ட்ட தான். அதே மாதிரி கடன் இந்த தேர்தல் முழுக்க இந்த பிரச்சாரத்தை பார்த்தீர்கள்னா திமுக கடன் வாங்கிருச்சு, அதிக கடன் வாங்கிருச்சுன்னு அதை ரொம்ப மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாங்க டிஎம்கே. இன்னைக்கும் கூட சட்டமன்றத்துல முன்னாள் அமைச்சர் கே என் நேரு அவர்கள் தெளிவாக சொன்னார், கடன் வாங்காமல் ஒரு ஆட்சியை நடத்துவது சிரமம். இதை உங்களுடைய ஆட்சியை சார்ந்த நிதித்துறை செயலாளரே சொல்லியிருக்கிறார். அப்ப நீங்க அந்த பிம்பத்தை ஏற்படுத்தினது மக்களை ஏமாற்றுகிற செயலா? இன்றைக்கு நீங்கள் கடன் வாங்கவில்லையா? நான் அதற்கும் பதில் சொல்லிட்டேன். நான் குறுக்க சொல்லணும்னா திரும்பவும் சொல்றேன். ஐயா, அந்த சகோதரர் நரேஷ்குமார் சொன்னதுல நாங்க வரவேற்கிறோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து நாங்க வந்தோடனே உங்களை நெருக்கடி கொடுத்துல நேற்று 8 அமைச்சர்களை வச்சு பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. வரவேற்கிறோம், நன்றி சொல்றோம், மகிழ்ச்சியா இருந்துச்சு. நீங்க நடத்துனீங்க, ரைட்டு. அதற்கு நெல்லுக்கு ஊக்கத்தை கொடுத்துருக்கீங்க, கரும்புக்கு ஊக்கத்தை கொடுத்துருக்கீங்க, நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். ஆனா நாங்க என்ன சொல்றோம்னா, கர்நாடகத்துல இப்ப தண்ணி இல்ல, இயற்கை நம்மள இது பண்ணிச்சுன்னா பிரச்சனை இல்ல. அங்க வந்து 99% தண்ணி இருக்குங்க.
நமக்கு கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஒழுங்காட்டு குழு உத்தரவு மீறாரு, மேலாண்மை உத்தரவு மீறாரு, உச்சநீதிமன்ற உத்தரவு மீறாரு. அவர்கிட்ட நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஒண்ணும் பண்ண முடியாது. நாங்க வந்து இப்ப உங்களுக்கு தமிழக அரசாங்கத்துக்கோ முதலமைச்சர் ஜோசப் விஜய்க்கோ நாங்க எதிரிகள் இல்லையா. விவசாயிகள் வந்து பொதுவானவர்கள், எந்த கட்சியும் சார்ந்தவர்கள் இல்ல. என்னுடைய செய்தியெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், நேர்மையா பேசுவேன், உண்மையா பேசுவேன். நான் என்ன கேட்கறேன், நீங்க கடன் தடுப்புக்கு வந்து RBI குற்றம் சாட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து உங்களுக்கு வழிகாட்டுதல் சொல்லியிருக்கு. இப்ப மகாராஷ்டிராவுக்கு ஒரு சட்டம், நமக்கு ஒரு சட்டம் ஐயா. இந்தியாவில் தானே இருக்கு, மகாராஷ்டிராவும் தமிழ்நாடு தானே இருக்கு. நீங்க அந்த இதை சொல்லவே சொல்லாங்க. அங்க 2 லட்சம் ரூபாய் கடன் தடுப்பு பண்ணிருக்காங்க, எடுத்து 50,000 கோடிக்கு மேல பண்ணிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க, 60 நாளுக்குள்ள நான் என்ன சொல்றேன், 2 முறை 3 முறை இன்ஸ்டால்மெண்ட் படிக்க வரலாமே. நீ அது வந்து இல்லையா, நீ RBI வந்து காரணம் காட்டுறது தவறான வழிகாட்டுதல். அவங்க வழிகாட்டுதல் சொல்லி உங்க தண்டனை தள்ளுபடி பண்ணலாம்னு சொல்லல, வழிகாட்டுதல் கொடுத்துருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, பண்ணி உடனே முழுக்கடையும் தள்ளுபடி. நாங்க என்ன சொல்றோம்னா, தொடக்க வேளாண் குற்றக்கு நீங்க என்ன அப்படின்னா அமைச்சர் உத்தரவு போடுங்க. தொடக்க வேளாண் குற்றம் எந்த விவசாயிட்டும் கடங்க கூடாது, கடன் வசூல் பண்ணாங்க. அவங்க நெருக்கடி இருக்காங்க, குறுவை சாகுபடி பண்ணல, உணவுக்கே பஞ்சமா இருக்கும்போது எப்படி அவங்க கடன் கட்டுவாங்கன்னு சொல்லி நீங்க என்ன அப்படின்னா முதலமைச்சர் சார்பில் எல்லாத்துக்கும் ஜீவா இருப்போங்க சார், உத்தரவு போடுங்க. அவங்க கடன் வசூல் பண்ணாம இருக்கட்டும். நான் என்ன கேட்கறேன் சார், இப்போ நெருக்கடி பண்ணல 80 நாள் தான் வந்திருக்கு, நாங்க வாழ்த்துறோம், வரவேற்கிறோம். இளவரசி வேளாண்மை அமைச்சர் வினோத் வந்து ஒரு இளைஞரே நாங்க மகிழ்ச்சியா இருந்தோம். பட்ஜெட் வந்து ஒரு தொழில்நுட்பமா இருக்கும், விவசாயியோட வளர்ச்சியா இருக்கும் தான் நினைச்சோம். ரொம்ப நல்ல மனிதர் தான், நாங்க இல்லைன்னு மறுக்கிறேன். நீங்க பேச்சுவார்த்தை நடத்தலாம் உண்டுதான், அதை நான் வரவேற்கிறோம். நெல்லுக்கு உத்தரவு கொடுத்துருக்கீங்க, உடனே எங்களுக்கு 3,500 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறேன், 4,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்கறேன். செப்ப பண்ணுங்க, அதை சொல்ல. இப்பங்க வளர்ச்சியில உண்மையாவே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மிகப்பெரிய மோசமான ஒரு வளர்ச்சியை காவிரி சந்திச்சிருக்கு. இப்ப நீங்க என்ன தண்ணி அங்க இல்லைன்னா பிரச்சனை கிடையாது ஐயா. இப்ப வந்து 99.9% தண்ணி இருக்கு. கேரங்கிரியோ, கேமாவதியோ, கிருஷ்ணசாகர்லையோ எல்லா அணையிலுமே இருக்கீங்க. நீங்க இருந்து உங்களால வாங்க முடியலங்கிறத எங்களுக்கு பார்த்தா இருக்கு. நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அவங்கள்ட்ட போய் கெஞ்சிருக்கோம், நம்ம வாழ்வாதார உரிமை அது. 4 கிலோமீட்டர்ல போய் மேகதாட்டு அணை கட்டுங்கிறாரு, 6 கிலோமீட்டர். அந்த ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஏன் 200 கிலோமீட்டர் பாக்கியனால 200 கிலோமீட்டருக்கு 4 கிலோமீட்டர் இருக்குன்னா, நமக்கு ஒரு சொட்டு தண்ணி கூட வரக்கூடாதுங்கிறதா திட்டவட்டமா இருக்காங்க கர்நாடக அரசு. அவங்ககிட்ட போய் பேச்சுவார்த்தை பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம்? நாங்க அதான் சொல்றோம், என்னன்னா நீ உச்சநீதிமன்றத்துக்கு வழக்கு போடுங்கிறோம். நேரம் நசைடு வாங்கிக்கலாம், கர்நாடக அரசுல இருந்து நசைடு வாங்கி எங்களுக்கு காவிரி வசதி தமிழ்நாடு வசதி கொடுத்துருவாங்க. உங்க மேல நாங்க வருத்தப்படல, உங்க மேல வேகமா சொல்லல. நாங்க எந்த அரசியல் கட்சி சார்ந்து கிடையாது. இவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுன்னு சொல்றோம். நாங்க நிறைய திருப்பி எல்லா விவசாயத்துக்கும் சொல்லிருக்கோம். ஐயா பிஆர் பண்ணி சொல்லிருக்காங்க, ஐயா சொல்லிருக்காங்க, ஈசன் முருகன் சொல்லிருக்காங்க. எல்லா விவசாயத்துக்கும் தலைவர் நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க முழுமையான கடனை வந்து தள்ளுபடி பண்றது உடனே நீங்க கொட்டி கட்டணும் இல்ல. அதை 60 நாள் டைம் இருக்கிறாங்களா, இப்ப மகாராஷ்டிரா 2 லட்சம் வாங்கி தள்ளுபடி பண்ணிருக்காங்களே, அது மாதிரி பண்ணுங்க தான் சொல்றோம். நாம சகோதரர் நரேஷ்குமார் வந்திருக்காங்க, தாவேக்கார செய்தி தொடர்பாக உங்களை வாழ்த்துக்கிறேன், வணங்குகிறேன். ஒண்ணு இல்ல, உங்க முதலமைச்சர்ட்ட ஒருபோதுக்கு சம்பா சாகுபடிக்கு எங்களுக்கு தண்ணீரை பெற்று தருவீங்களா என்ற ஒரு அச்சம் எங்களுக்கு இருக்கு. அதை பெற்று தருவதற்கு முயற்சிகளை முதலமைச்சர் எடுக்கணும். ஒண்ணு, இந்த நிவாரணங்களை உடனே அறிவிக்கணும், அரசியல் நிவாரணங்களை அறிவிக்கணும். செப்டம்பர் வரலாம் உங்களுக்கு அறிவிச்சீங்கன்னா, நீ செப்டம்பர்ல பிரச்சனை ஓகே, ஒண்ணு பிரச்சனை இல்ல, ஒரு மன சந்தோஷம் இருப்போம். வருது நிவாரணம் கொடுக்குறாங்க, அது ஒண்ணு. ரெண்டாவது, கடன் தள்ளுபடியா நெருக்கடி கொடுக்க கூடாது. கடன் கேட்கறவங்க தொடக்க வேளாண் கூட்டல எந்த விவசாயிக்கும் நெருக்கடி கொடுக்க கூடாது. நீங்க 6 மாசம் கட்டி கூட நீங்க கடன் வர வைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இப்ப வந்து கடனை கட்டுங்க, எந்த விவசாயம் நெருக்கடி கூடாது. கடன் கட்டக்கூடிய சூழ்நிலை காவிரி டெல்டா விவசாயம் இல்ல. இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் என்ன சொல்றேன்னா, கர்நாடகாவில் நீ கூடிய விரைவில் பெற்று தந்தாதான், தண்ணியை பெற்று தந்தாதான். நீ தண்ணி குறைஞ்சு போச்சு, 20,000 9,000 வருதுங்கிறாங்க. இப்ப குறைஞ்சு போச்சு. அவங்க உபரி நீரை விடல. உபரி நீர் வந்து நீ தண்ணியை கேட்டுப்பட்டீங்கன்னா ஒருபோது சாகுபடி கிடைக்கும், விவசாய வாழ்வாதாரம் சிறக்கும். முதலமைச்சர் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், ஒருபோது சாகுபடினா தண்ணியை கேட்டு நம்புறேன். எல்லாத்துக்கும் வணக்கம், வணக்கம். நன்றி சார். உங்க கருத்தை இப்போ உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறார் நம்முடைய தர்மசாமிநாதன். நரேஷ், நீங்க சிஎம் கிட்ட சொல்லணுங்க. சிஎம் காதுக்கு ஆல்ரெடி வந்து ஐயா சொல்றாங்க பாருங்க, உங்க மேல ஒரு ஆட்சியினுடைய பிரதிநிதியாக, நீங்க ஒரு அரசாங்கத்தினுடைய அரசு பிரதிநிதியில ஒரு கட்சி பிரதிநிதியாக எவ்வளவு நம்பிக்கை பாருங்க. இந்த நாட்டில் உள்ள ஒரு சாமானிய விவசாயிகளுடைய நம்பிக்கையை பாருங்க. அந்த நம்பிக்கையை பெற்றது தளபதி விஜய் அவர்கள். அவருக்கு கண்டிப்பாக இந்த எல்லா கோரிக்கைகளும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியது என்னுடைய கடமை. ஆல்ரெடி கொண்டு போய் சேர்த்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று விவசாய சங்கங்கள் வந்திருந்தாங்க, பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் வந்து கோரிக்கை வைக்கப்பட்டது. நம்ம இன்னைக்கு நிறைவேற்றினதுனால கரும்புக்கும் நெல்லுக்குமான ஆதார விலை மட்டும் பேசுறோம். நிறைய கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. எதையெல்லாம் செய்ய முடியும் அப்படின்ற பரிசீலனை போயிட்டு இருக்கு. அக்னீஸ்வரன் சொல்லும்போது சொன்னாரு, எல்லா திட்டங்களும் எங்களுடைய திட்டம், திமுக திட்டம், அதை செயல்படுத்துறீங்க. அப்புறம் வந்து புதுசா என்ன வந்திருக்கு அப்படின்னு கேட்டாரு. இதுல வேற என்னன்னா, எங்க திட்டங்களை தடை பண்ணாம கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது புரியல, எங்களுடைய திட்டங்களை நீங்க தடை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க, அதை தொடர்ந்தா எங்க திட்டங்களையும் தொடர்றாங்கன்னு சொல்றாங்க. அதுதான் எங்களுக்கு புரியல. கடந்த ஆட்சியில, அதிமுக ஆட்சியில தொடரப்பட்ட நிறைய மக்கள் நல திட்டங்கள் நிறுத்தப்பட்டிருந்தது. அதையெல்லாம் இந்த ஆட்சியில நாங்க தொடர்ந்து கொடுக்கிறோம். மக்களுக்கு போக வேண்டிய நலத்திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் கழித்து, 4.5 ஆண்டுகள் கழித்து 5வது ஆண்டில் கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் நீங்க முதல் பட்ஜெட் கூட்டத்தொடரில் எதிர்பார்க்கிறது வியப்பா இருக்கு. கண்டிப்பாக அனைத்து கோரிக்கைகளும், கொடுத்த வாக்குறுதிகளும், சொன்ன வார்த்தை தவறாமல் இந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார் அப்படின்றதுல இப்ப நரேஷ் குறிப்பிட்ட இந்த 80 நாள்ல 90 நாட்கள்ல நீங்க அழகா நாங்க செஞ்சிருக்கோம், இது எனக்கு வியக்கத்தக்க இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, இந்த விவசாயத்துறையிலேயே நான் சொல்றேன், விவசாயத்துறையிலேயே இந்த நிதி நெருக்கடியில எப்படி இந்த கடன் தள்ளுபடியா அந்த 6,000 கோடி ஒதுக்குனாங்க அப்படின்றத நான் வந்து உண்மையிலே வியந்துதான் பார்க்கிறேன். இவங்க வைக்கக்கூடிய விமர்சனங்கள், இந்த 2,500 ரூபாய் எப்படி கொடுப்பாங்க, பேருந்து வசதிகள் எப்படி கொடுப்பாங்க, இதெல்லாம் சொல்லும்போது நரேஷ், the hectic talk is going on. இந்த 2,500 தான் பொதுமக்கள் கேட்கறாங்க. அது பொதுமக்கள் வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எப்போ வரும் அப்படின்றத தாண்டி இன்றைக்கு இந்த பட்ஜெட்ல முக்கியமா நான் பெரிய சாதனையா பார்க்கிறது, இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எந்த வரி உயர்வும்
மக்கள் மீது சுமத்தப்படவில்லை. சரி. அது மிகப்பெரிய ஒரு சாதனை நான் பார்க்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு ஆட்சியிலையும் எங்களுக்கு வந்து இந்த நிதி வரி நிலைமை விதிப்பு. கொரோனா வந்துச்சு, வரி விதிப்பை ஏற்றி இதுல வந்து மக்கள் கிட்ட ஒரு பாரத்தை சுமத்துறாங்க. அதை இந்த வாட்டி செய்யல. முக்கியமா காவேரி விஷயத்துல நம்ம எல்லாருமே பேசணும். தமிழக அரசாக எங்களுக்கு முழு தார்மீக பொறுப்பு இருக்கு. அது வந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை அரசு எடுத்துக்கிட்டு இருக்கு. முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகம் இப்போ வந்து எம்பிக்களை வச்சிருக்காங்க பாராளுமன்றத்தில். கடந்த 20ஆம் தேதியிலிருந்தே வந்து பாராளுமன்றம் கூடி அங்க பல பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. மேகதாதுக்காக எல்லாம் பேசினவங்க கர்நாடக அரசு உச்சநீதிமன்ற தீர்ப்பை மதிக்கல, காவேரி ஆணையம் தீர்ப்பை மதிக்கல அப்படின்னு சொல்லி இந்த விஷயத்துக்காக பாராளுமன்றத்தை முடக்காமல் நாடகம் போட்டது ஏன் அப்படின்ற கேள்வியோட நான் முடிக்க விரும்புறேன். அதாவது நிறைய விஷயங்களை திமுகவை எதிர்த்து பேசியிருக்கிறார். நான் அதுக்கு ஒவ்வொன்றா பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல்ல கடந்த ஆண்டுகளில் இந்த காவேரி விஷயத்தில் இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க, திமுகலாம் என்ன பண்ணாங்க, இந்த காவேரி நடுவர் மன்றத்தை கொண்டு வந்ததே திராவிட முன்னேற்ற கழகம் தான், தலைவர் கலைஞர் அவர்கள் தான். அதை புரிஞ்சுக்கணும். இந்த நீட் தேர்வு விவகாரத்தில் ஒன்றிய அரசை வெளிப்படையாக கண்டிக்க கூட முடியாத முதலமைச்சராக இன்றைய முதலமைச்சர் இருந்திருக்கிறார். அதை இவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். வேற வழியே கிடையாது. மக்கள் பார்த்தார்கள், வேற யாரும் கிடையாது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செய்தது, ஆட்சிக்கு வந்த உடனே சட்டமன்றத்தில் அதற்கான தீர்மானத்தை ஏற்படுத்தி இன்றைய குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டிருக்குது. அதுவும் ஒரு அரசாக ஒரு திட்டத்தை, அந்த நீட் தேர்வை எதிர்ப்பதில் என்ன ஒரு ஆயுதத்தை செலுத்த முடியுமோ அது எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் செய்திருக்கிறது. அதே மாதிரி இந்த வாக்குறுதிகள், ஒரு வாக்குறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னா அது பொய் வாக்குறுதியாக இருக்கக்கூடாது. மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்குவதற்காக மட்டுமே வாக்குறுதிகள் இருக்கக்கூடாது. ஒரு சின்ன குறுக்கீடு. நீங்க வந்த உடனே 2021 மாதம் ஒரு முறை ரீடிங் எடுக்குன்னு சொன்னீங்க, இன்னும் எடுக்கல. அதாவது சொன்னீங்களா? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்க தான் சொன்னீங்க, பொய்யே சொல்லக்கூடாது. இல்ல வாக்குறுதிகளை கொடுத்ததுல அதிக வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்த ஒரு மிகச்சிறந்த அரசு திராவிட முன்னேற்ற கழகத்தின் மெயினான விஷயம் மாசம் ஒரு முறை மக்கள் கேட்டாங்க. ஏன்னா நான் ஒரு செய்தியாளர், மக்களோடு தான் பேசுவேன், தனியா பேச மாட்டேன். திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாற்றாக நாங்கள் மாற்றத்தை தருகிறோம், திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து இன்றைக்கு தமிழ்நாடு வீழ்ச்சி அடைந்து போச்சு அப்படின்னு சொன்னவர்கள் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் 5 ஆண்டு ஆட்சி கால சாதனைகளால் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது அப்படின்னு அவர்கள் வாயாலே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சாதனையாக நான் பார்க்கிறேன். அதாவது தொடர்ந்து கடந்த 5 ஆண்டுகள்ல அத்துணை நிதி நெருக்கடியிலும் வெறும் 0.07% இருந்த ஜிடிபி, ஜிஎஸ்டிபி இரட்டை இலக்க பொருளாதார வளர்ச்சியாக கொண்டு வந்த மாநிலம் தமிழ்நாடு. 11 விழுக்காடு விவசாய மைனஸ்ல இருக்கு சார். 2 இலக்க பொருளாதாரத்தை கொண்டு வந்த அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அப்படிப்பட்ட பொருளாதார வளர்ச்சியில இந்த தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில கொண்டு வந்துதான் உங்க கையில ஒப்படைத்திருக்கிறது. கரும்பு விவசாயம் 70% குறைஞ்சி 30% போயிடுச்சு. இன்றைக்கு அதே வேளாண் துறையில சேமிப்பு கடங்குகள் கட்டுவதை பற்றி இந்த அரசு பேசியிருக்கா? ஒதுக்கி இருக்கோம். என்ன பாலித்தீன் கவர் 10 கோடி ஒதுக்கி இருக்கோம். தார்பாலின் கவர் போட்டு மூடுவதற்கு அது எத்தனை நாள் தாங்கும்? 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட இங்க சேமிப்பு கிடங்குகள் அமைக்கிறதுக்கு 4.80 கோடி நிதி ஒதுக்கி இருக்கோம். மோகநிதி கடந்த ஆட்சியில டெல்டாவுல ரோட்ல நெற்கள் முளைத்தது. கொஞ்சம் தான் முளைச்சதுன்னு சொன்னார் அமைச்சர். துணை முதலமைச்சர் அவர்கள் அடுத்த நாள் காலையிலேயே அந்த இடத்திற்கு போய் நேரடியாக ஆய்வு செய்து விரிவாக பத்திரிகையாளரை சந்தித்து பேசினார். அதே மாதிரி எதிர்க்கட்சி தலைவர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருந்த மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சொன்னார், இதே விஷயத்தை தான் சொன்னார். அது எந்த ஆட்சியும் இல்ல, டெல்டாவில் இந்த துயரம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கு. அதான் இது எல்லாத்தையுமே திராவிட முன்னேற்ற கழகம் உடனடியாக அதை சென்று மக்களோடு நின்று. ஆனா கடந்த 2 மாத காலமாக தமிழ்நாட்டிலே விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் என்ன முடிவு எடுத்தார்? மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சருடைய பார்வை என்ன? சரி, இப்போ நிறைவான ஒரு கேள்வி மக்களின் குரலாக இந்த நிகழ்ச்சியில நிறைய பேர் வைக்கிறது. பொதுவாக நாங்க ஊடகங்களையும் பார்க்கிறோம், சிஎம் ஏன் டிஸ்க்ளோஸ் பண்ண ரொம்ப தயங்குறார், சில விஷயங்களை மக்களுக்கு முன்னாடி ஏன் பேசல? இப்போ நீங்க பேசுறது வேற விஷயம், சிஎம்ஏ வந்து பேசினா ஒரு நல்ல ஒரு நம்பிக்கை இருக்கும்ல, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்க்கிறேன். இது மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இது ஒரு அரசாங்கத்தினுடைய தார்மீக டிக்னிட்டி, கடமை. சிஎம் ஏன் அப்படியே அமைதியாக இருக்கிறார்? நான் கேட்கல, மக்களுடைய கேள்விகள் தான். அது வந்து உரிமையா வந்து கேட்கறது தப்பு கிடையாது. உரிமையா கேட்கறாங்க. முதலமைச்சர் எங்க கிட்ட வந்து நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி பேசணும் அப்படின்னு உரிமையா கேட்கறாங்க. அந்த விஷயங்களை தேவையான இடங்கள்ல தேவையான அளவு தேவையான விஷயங்களை முதலமைச்சர் பேசுறாரு. அதான் பாக்குறோம். இப்போ கரூர்ல நடந்த கூட்டத்துல யாராவது லஞ்சம் கேட்டா இது என்னுடைய மகனுடைய ஆட்சி, அண்ணனுடைய ஆட்சி, எங்க விஜயோடைய ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்ன ஒரு முதல்வர் நீங்க காட்டுங்க. இதற்கு முன்னாடி இருந்தவர்களை நான் சொல்றேன். இந்த ஆட்சியில அதுதான் சொல்றேன், லஞ்சம் வாங்காதீங்கன்னு சொல்ல முடியும். இதெல்லாம் சாதனை. இதுவே சாதனை. இன்னைக்கு அதே கரூர் கூட்டத்துல அவர் பேசின எல்லா வார்த்தைகளையும் நம்ம டீகோட் பண்ணலாமா சார்? ஆபாச தயாரா இங்க பேச வேண்டாம். முதலமைச்சர் அவர்கள் அவர் என்ன சொல்றாரு, ஒரு முதல்வரை காட்டுங்கங்கறார். நான் என்ன கேக்குறேன், ஒரே ஒரு முதல்வர் ஊழல் நடந்தா யாராவது அதிகாரிகளோ அமைச்சர்களோ காசு கேட்டா என்கிட்ட சொல்லுங்க. உங்களுக்கு பின்னாடி போட்டு வச்சிருக்கீங்க, சொல்றீங்க ரீல்ஸ் போடுறாங்க, ரீல்ஸ்ல சொல்றாங்க சார். உங்க பின்னாடியே இருக்காரு கர்மவீரர் காமராஜர் அவர்கள். அவர் கூட இருக்காரு சார், கூட இருக்காரு, எங்க பின்னாடி இல்ல, கூடவே இருக்காரு. அப்போ இதுவரை ஒரு முதலமைச்சரையாவது காட்டுங்கன்னு ஏன் சொல்றீங்க? ரைட். தொடர்ந்து தாவேக அரசு திமுக குறை சொல்றதும் ஆட்சியில யார் அமர்ந்திருக்கோம் அப்படிங்கறது தெரியாம எதிர்க்கட்சி வரிசையில உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. திமுக குறை சொல்றது, தாவேகாவை யாராவது நேர்மையாக விமர்சித்தால் கூட அவர்கள் மீது கைது நடவடிக்கை எடுக்கிறது, இந்த மாதிரியான ஆதிக்க மனப்பான்மையோடு தாவேக அரசு நடந்துட்டு இருக்கு. சாமிநாதன் சார் ஏதாவது சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க.
ஒரு ரொம்ப சுருக்கமா சொல்லிருங்க சாமிநாதன் ஐயா. அது ஒண்ணு இல்லைங்க, அந்த நெல்லு கொள்முதல்ல 2250 ரூபா அந்த நெல்லுக்கு டன்னு கிடைச்சிருக்காங்களா, பொது நெல்லுக்கு 2600 டன் கிடைச்சிருக்காங்களா, அதுல எங்களுக்கு 100 ரூபா ஷார்டேஜ் ஆகும். சகோதரருக்கு நான் விளக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மூட்டைக்கு 50 ரூபாங்கிறாங்க, சிப்பத்துக்கு 40 கிலோக்கு 50 ரூபா, அது இல்லாம இடையில 2 கிலோ போயிடும். 40-60 வைக்கிறது இல்ல, 40 வைக்கிறாங்க. அதுல என்ன பிரச்சனைனா உங்களுக்கு உடனே அமைச்சர் வந்து என்ன பண்றாங்க, பட்டியல் எடுக்கிற நடவடிக்கை எடுக்கிறாங்க. அது தவறுன்னு சொல்றேன் நான். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல வந்து ஈடுபடுற அந்த உயர் அதிகாரிகள் மேல நடவடிக்கை எடுக்கணும், அந்த சம்பந்தப்பட்ட SRM மேல டிஎம் மேல நடவடிக்கை எடுக்கணும். பட்டியல் எடுக்கிற 10,000 சம்பளத்துக்கு சார் அவங்க நடவடிக்கை எடுத்து என்ன பண்ண போறீங்க? நீங்க எனக்கு தயவு செஞ்சு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகள் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும். ஒரே ஒரு கோரிக்கை இதுக்கு முன்னாடி மூட்டைக்கு 40 ரூபாய் வாங்குனது, இந்த லோட் ஏத்துறதுக்கு இந்த கமிஷன்லாம் கேட்டாங்கனே கொடுக்காதீங்க. உங்களுடைய மாவட்ட டெல்டா மாவட்ட அமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட சொல்லுங்க. நம்ம முதலமைச்சர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டா கொடுக்காதீங்க. நிச்சயமா நேயர்களே, சட்டமன்றத்தினுடைய நிதிநிலை அறிக்கை குறித்தான வேளாண்மை துறையில் குற்றச்சாட்டக்கூடிய விஷயத்தை